2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமாக கூட கொடுப்பாங்க அப்படின்னு சிவி சண்முகம் பேசுனது பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. மாதர் சங்கத்தினர் சிவி சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரித்து இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவர்களுக்கு மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவி சண்முகம் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விழுப்புரம் தொகுதியிலிருந்து தோல்வியை தழுவினவர் தான் இந்த சிவி சண்முகம். அதிமுக பிளவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வலது கையாகவும் இடது கையாகவும் இருந்து செயல்பட்டவர் தான். அதிமுக தோல்வியை சந்தித்த உடனே பாராளுமன்ற தேர்தலில் ஒற்றுமை வலியுறுத்தி 6 பேர் கொண்ட குழு போனாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி சந்திக்க. அதில் சிவி சண்முகமும் ஒரு ஆள். இப்போ ஒற்றுமை வலியுறுத்தி போனவர் இன்றைக்கி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தூவம் போட எடப்பாடி பழனிசாமி ஒரே குறியாக இருக்கிறாரு. இந்த மூவரையும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு இங்கே யாருமே எடப்பாடி பழனிசாமி வீட்டு வாசல்லையோ இங்கே சிவி சண்முகம் அவருடைய வாசல்லையோ போய் நிற்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் தெளிவாக ஒரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் சிவி சண்முகம் பேசின அந்த பேச்சு தான் இன்றைக்கி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்கு. இதில் எடப்பாடி பழனிசாமி அணியினர் என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் சிவி சண்முகம் பேசலாம், இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் சிவி சண்முகம் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. 2026 சட்டசபை தேர்தல் வருது. ஜனவரிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதியும் அறிவிச்சிருவாங்க. இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் தான் நம்ம அதிகமாக வேலை செய்யணும். அதனால் நீங்கள் நல்லபடியாக வேலை செய்யுங்க. இப்போ இப்போ கிரைண்ட் கொடுக்குறாங்க, மிக்ஸி கொடுக்குறாங்க, ஆடு மாடெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து ஆளுக்கு ஒரு பொண்டாட்டியாக இலவசமாக கூட கொடுப்பாங்க, எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுவோம் கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. இப்படி பேசின உடனே பார்த்தீங்கன்னா மாதர் சங்கம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மாதர் சங்கத்தினர் சிவி சண்முகத்துக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக இப்படி ஆடு மாடு கொடுப்பாங்க, இது மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுப்பாங்க, கூடவே ஓட்டு போட்டிங்கன்னா இது ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசம் சொல்லி கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சிவி சண்முகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்கள் களத்தில் இறங்கி போராடணும்னு சொல்லிட்டு மாதர் சங்கத்தினர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிவி சண்முகத்துக்கு இது தேவையா அப்படிங்கிறதா அவர் நிதானமாக இருக்க மாட்டார். எப்போதுமே நிதானமாக இருக்க மாட்டார். நிதானம் இழந்து இருக்கக்கூடிய அதிமுகவில் முக்கியமான நபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் தான். வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிடுவார். விழுப்புரத்தில் நம்ம தான் கிங்கு மாதிரியும் அதிமுகவில் நம்ம தான் ஒரு கிங்கு மாதிரியும் நினச்சி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு கிடையாது. அவர் கிங்காக இருந்திருந்தார்னா 2021 சட்டசபை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியிலிருந்து ஜெயிச்சிருப்பார். அன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டவர் தான் சிவி சண்முகம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தோற்று போயிட்டேன், நான் இப்படியே இருந்தால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு 2 ராஜ்யசபா சீட்டில் ஒரு சீட்டு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவர் தான் சிவி சண்முகம். இன்னும் ஒரு சீட்டுக்கு டி ஜெயக்குமார் அடி போட்டார். அது முடியாது, ஒரு தொண்டன் கையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் இப்போ அதிமுக தொண்டர்களுடைய மாவட்ட செயலாளக்கூடிய தர்மர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாங்க. ஒரு தொண்டனுக்கு கொடுத்து அழகு பார்த்தாங்க. அன்னையிலேருந்தே அதிமுகவில் பெரிய பிரச்சனை உருவாயிருச்சு. அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக வேற இருந்திருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, அமைச்சராக வேற இருந்தவர். ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் தானே இருக்கிறாரு. இப்போ மக்களுக்காக பல திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தேர்தலில் அவங்களுடைய வாக்குறுதிகளை சொல்லத்தான் செய்வாங்க. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் சொன்னது இல்லையா வாக்குறுதிகள், அது புரட்சி தலைவி அம்மா நிறைவேற்றுறது இல்லையா? அதே மாதிரி திமுகவில் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதுலேயும் அவங்க நிறைவேற்றுறாங்க. அது இல்லைன்னா முற்றிலுமாகவே நிறைவேற்றலன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இதுகளை நிறைவேற்றுறாங்க. அதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் புதுவெளியில் பயன்படுத்துறது யாருமே ஏற்றுக்கக்கூடியாத விஷயம்தான். இதை எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா சிவி சண்முகம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது சிவி சண்முகம் தான். அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த மாவட்ட செயலர் பதவியை தூக்கிட்டு ஒரு கட்சியினுடைய பொறுப்புலேருந்து தூக்கிட்டான்னு வச்சிங்களேன், எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பொதுச் செயலாளராக இருக்க முடியாது. அந்த பயமும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ பெண்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக இந்த மாதிரி சிவி சண்முகம் பேசுகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத இது மாதர் சங்கத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.